ஹாய். ஃபர்ஸ்ட் ஒரு பிளெயின் கடாய், அதில் கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் எடுத்துக்கணும். ஹாய், நான் ஒரு கடாய் எடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஒரு கியூப்ஸ் ஆஃப் பட்டர் போட்டிருக்கேன். அண்ட் நவ் இப்போ ஐம் கோனா ஆட் சம் இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் இந்த க்ரீன் சில்லியை போட்டுக்கிறேன். சி, இதெல்லாம் சொல்லிடும். ஃப்ளேம் எப்போதுமே சிம்மில் இருக்கட்டும், ஹையில் வேண்டாம். And now இப்போ கொஞ்சம் ஜிஞ்சர் ஆட் பண்ணுறேன். சாப்டு ஜிஞ்சர்ஸ். கொஞ்சம் சோட்டே ஆகட்டும். ஸோ அண்ட் டாப் ஆஃப் இட் இப்போ நான் நல்லா ஃபைனலி சாப்டு கேரட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் புட்டிங் அக்ராஸ். Just mix it. Just wait for just 2 to 3 minutes till it cook properly. Now you can add onions. நான் peel பண்ணி வச்சிருக்கேன். I'm just putting onion. ஏன் ஆனியன் நான் இப்படி இந்த டைஸ்ட் சாப்டு இல்லாமல் இந்த மாதிரி டைஸ்டாக போட்டேன்னா நூடுல்ஸ்க்கு இட் வில் பி ஸோ நைஸ். அதோட ஃப்ளேவர் ஆஸ் வெல் அஸ் லைக் நூடுல்ஸோட நம்ம ஃபோக் வச்சு நம்ம கிராக் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆஸ் இட் இஸ் சால்ட் அலாங் வித் த பட்டர். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஆட் சம் சால்ட். சால்ட்டுங்கடா இங்கே okay, so now I'm adding salt, just a little. And now I'm adding chopped mushrooms. Now I'm adding little vinegar. Yeah. And red chili sauce.
கொஞ்சமாக போதும், ரொம்ப வேண்டாம். ஏற்கனவே நம்ம சில்லி போட்டிருக்கோம். Stir it well. Right. Okay. ஓரளவுக்கு வந்துருச்சு. Now ஏற்கனவே நம்ம ரெட் சில்லி சாஸ் போட்டிருக்கோம். அண்ட் தென் சில்லி போட்டிருக்கோம், க்ரீன் சில்லி போட்டிருக்கோம். அது தவிர இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா யூ கேன் ஆட் திஸ் ரெட் சில்லி. And now after that நான் கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன், அண்ட் கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், அண்ட் பாயில்டு பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கேபேஜையே நான் அப்படி சாப் பண்ணாமல் இப்படி லேயராக எடுத்துருக்கேன்னா இந்த கொரியன் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லைக் ஃபோக்கில் வச்சு குத்தும்போது சாப்பிடும்போது லைக் ஜூஸியாக இருக்கும், ஜூஸி அண்ட் கேரி. அண்ட் ஆல்சோ பேபி பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 4 to 5. ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணுறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா திக் ட்ரை கன்சிஸ்டன்சியாக வந்துடுச்சு. அண்ட் தென் நவ் இப்போ சில இன்க்ரீடியன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். தட்ஸ் கொஞ்சம் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே நான் சாப்பிடு ஜிஞ்சர் போட்டிருக்கேன், பட் இதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணனா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் தென் மிக்ஸ்டு ஹர்ப் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இதுவும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும். இந்த மாதிரி டிஷ் ஈவன் ப்ளைனாக இப்படி அழகாக கொஞ்சம் ஏன்னோ ரொம்ப மசாலாலாம் மிக்ஸ் பண்ணாமல் ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் அண்ட் ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர் அண்ட் கொஞ்சம் சீட்ஸ் அண்ட் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு கூட ஒரு பவுலில் வந்து லைக் யூ கேன் டேக் இட் ஃபார் த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆஸ் அ ஸ்டார்டர் இஃப் யூ வாண்ட் லூஸ் வெயிட் ஆர் லாங் வெயிட். ஸோ இதை எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டமக் ஃபுல்ஃபில் பண்ணுற மெனு தான், ஆஸ் வெல் ஹெல்த்தி. ஓகே, ஸோ மிக்ஸ் பண்ணிட்டேன். லிட்டில் பிட் நான் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். Stir it well, and top of it now I'm gonna add some okay, after adding soy sauce, now fork vachi okay, fine. Now we come to the final stage. Ella mix aidichu. So now it's ready to serve. Finally ஒரு garnish மட்டும் பண்ணிடலாம். I'm putting spring onion on top. That's it. Now shuffle it. Your millet noodles is ready to serve now. Okay.
ஆஃப் பண்ணிக்கலாம்.